LSRW சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 40லிருந்து 50, 60, 70 மதிப்பெண்கள் தான் எங்களால் தேர்வுகளில் வாங்க முடியுது அப்படின்னு சொல்கிற மாணவ மாணவிகளுக்கான காணொளி இது. அவங்களுக்கான சில வழிமுறைகளை சொல்கிறேன், சற்று கவனமாக கேளுங்கள். என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சு உங்களோட காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு, காலை வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு, ப்ரஷ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு, நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு, நீங்கள் அமைதியாக உங்களுக்கு மறக்கக்கூடிய பாடப்பகுதிகளை எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கணும். அமைதியாக உட்காந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும். 2வது பாயிண்ட் புரிஞ்சு படிக்கணும். நம்ம புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும். தனிப்பட்ட முறையில் போயிட்டு, எனக்கு இந்த பாடப்பகுதி புரியல, இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் போயிட்டு விளக்கம் கேட்டு புரிஞ்சிக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எப்பயுமே மறக்கவே மறக்காது. அதனால் புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நினைவில் எப்பயுமே இருக்கும். சரிங்களா? அப்படி புரியலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு படிங்க, புரிஞ்சுக்க பாருங்கள். சரிங்களா? புரிஞ்சு படிங்க. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இப்போது பேப்பர் நல்லா எழுதியிருப்பாங்க இல்லையா, உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க நல்லா எழுதியிருப்பாங்க, எக்ஸாமில் அதிக மதிப்பெண்கள் இல்லை ஃபுல் மார்க்ஸ் வாங்குறாங்க எக்ஸாமில் அப்படின்னா, அவங்களோட பேப்பரை கேட்டு ஆசிரியர்கள்கிட்டயோ இல்லை அவங்கக்கிட்டேயே கூட கேட்டு பேப்பரை வாங்கி நீங்கள் பார்க்கணும். அவங்க எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அந்த பேப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அவங்க முக்கியமான வேர்ட்ஸ்க்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை அப்பாஸ்ட்ரஃபி போட்டிருக்காங்களா, இல்லை பாயிண்ட்ஸாக எழுதியிருக்காங்களா, பேராகிராஃபாக எழுதியிருக்காங்களா, எந்த மாதிரி அவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் பேப்பரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்கணும். பார்த்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். தேர்வுக்கு படிப்பதற்கான அட்டவணை இது. இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் எழுதிக்கோங்க, டேட்டெல்லாம் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிக்கிட்டு இது மாதிரி நீங்கள் எக்ஸாம் கிட்ட நெருங்க நீங்கள் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.